ரசிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. மகாஜனங்களே, தாய்மார்களே, பெரியவங்களே, அதாவது பாத்தீங்கன்னா நான் ஒரு சமையல்காரங்க. இந்த மாசம் எனக்கு கொஞ்சம் வேலை இல்லாம போயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது. புரட்டாசி மாசம் கல்யாணம் பண்ண மாட்டானுங்களாம். அதனால வீட்டுல வேலை இல்லாம உட்காந்து இருக்கிறேன். ஏண்டா பெருமாள் வந்து சொன்னாராடா புரட்டாசி மாசம் கல்யாணம் பண்ணாத, சக்கராதாயத்துல தலையை எடுத்துருவேன்னு. அதே மாதிரி ஆடி மாசம் கல்யாணம் பண்ண மாட்டானுங்க. ஏன் அம்மன் வந்து சூலாயத்துல குத்த போறாங்களா? அப்புறம் மார்கழி மாசத்துல பண்ண மாட்டானுங்களா? எல்லா கடவுளும் சேர்ந்து எங்களை குத்துமா. இந்த மாதிரி இவனுங்க பண்ணி விட்ட டகால்டியால வேலை இல்லாம சும்மா கிடக்குறேன் வீட்டுல. ஐயோ என்னடா இது, கரண்ட் வேற போயிடுச்சா? கருமாந்திரம். ஒரு நாள் கரண்ட் இருந்தா ஒரு நாள் இருக்காத. இந்த டார்ச் லைட் எங்கேயோ வச்சேன்னு, எங்க இருக்கு, பல வருஷமா யூஸ் பண்ணாம இருக்குதுன்னு நினைக்கிறேன். பழங்கால டார்ச் லைட்னு நினைக்கிறேன். என்னப்பா என்ன ஒரே புகையா வருது? ஐயோ ஐயோ அம்மா. ஆமா யார் நீ? ஏண்டா நம்ம ப்ரோகிராமுக்கு கையே தட்ட மாட்டானுங்க, நீ வந்து விசில் அடிச்சு நிக்கிறியா? ஆமா யார் நீ? நான் தான் கொடூரமான பூதம். குழஞ்சி போன சாதம் மாதிரி இருக்கிற நீ கொடூரமான பூதமா? ஆமா எங்க இருந்த நீ? நான் 7 கடல்கள் 7 மலைகள் அப்பால் அரக்கு மாளிகையில் வசித்து வந்தேன். ஆட பரதேசி நாய, அவன் ஒரகடத்துல வீடு இருக்கு, அம்பத்தூர்ல வீடு இருக்கு, மீஞ்சூர்ல வீடு இருக்குன்னு கூவி கூவி விக்கிறான். அப்புறம் ஏன்டா நீ 7 கடலுக்கு அப்பால? ஆமா நீ என்ன பண்ணுவ? போற போக்க பார்த்தா இவனுங்க சென்னைக்கு மிக அருகில் சமயபுரத்துல வீடு இருக்குதுன்னு சொல்லுவானுங்க. ஆலம்பலா உசூர். என்னடா இது? உசூர் என்றால் எஜமான் என்று அர்த்தம். யாரு? நான் எஜமானா? டே நானே பல பேருக்கு அடிமையா இருக்கிறேன்டா, என்ன போய் எஜமான்ன்ற? எஜமான் நான். என்னை ஒரு மந்திரவாதி இந்த டார்ச்சிற்குள் அடைத்து விட்டான். எது? அந்த டார்ச்ல உன்னை மந்திரவாதி அடைச்சிட்டான். இத நாங்க நம்பினோம். நான் நம்ப மாட்டேன்டா. அது எப்படி நான் டார்ச்ல அடைக்க முடியும் உன்னை? உசூர் என்னடா? உங்கள் வாயை கொஞ்சம் திறங்கள், இதை கடியுங்கள். என்னடா சாக்கடிக்குது? இப்பொழுது வெல 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 என்று ஆடினீர்களே. ஆமா. ஏன்? அதுல கரண்ட் இருந்துச்சுன்னா அதனால நான் வேலை வெளுத்து போயிட்டேன். எங்கே அந்த கரண்டை காண்பியுங்கள். ஆட பச்சைக்கார நாயே, இதுல கரண்ட காட்ட முடியுமாடா யாராலையாவது? நீ எங்க இருந்தேன்னு கேட்டதுக்காக இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கணுமாடா எனக்கு? ஆட போடா. இப்பொழுது கரண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கிறது. அடுத்தவர்களை சாக்கடிக்க வைத்து செக் பண்ணுவது. கரண்ட்ல இருக்கிறாராமா? ஆமா. இப்ப எதுக்கு வந்த? எனக்கெல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல, ஓடி போயிடு. உசூர் நான் உங்கள் அடிமை. ரொம்ப இம்சம் பண்றான். இப்ப என்ன அதுக்கு? நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உடனே உங்களுக்கு தருவேன். என்ன கேட்டாலும் கொடுப்பியா? என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள். எனக்கு எதுவுமே வேணாப்பா, போப்பா. நீ ஆள காலி இடத்த காலி பண்ணு போ. எனக்கு வேணாம் உன்ன போ. உசூர் நீங்கள் கேட்டதை நான் கொடுத்து ஆக வேண்டும். இல்லை என்றால் என் தலை சுக்குநூறாக வெடித்து விடும். சுக்குநூறா வெடிச்சா சுக்கு காப்பி போட்டுக்கிறேன். போடா, போய் தொலைடா. எஜமான் உங்களுக்கு விதவிதமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி மொபைல் வேண்டுமா? அந்த மொபைல் எல்லாம் நான் வந்து புழல் செல்லுலயே போய் வாங்குறேன்டா. இப்ப அங்கதான்டா நிறைய மொபைல் கிடைக்குது. அப்படியா? அப்படி என்றால் வண்ண வண்ணமான தங்க ஆபரணங்கள் அத நான் பிரபு சார் கிட்ட வாங்கிப்பேனே. அப்படியா? அப்படி என்றால் விதவிதமான ஆடைகள். விதவிதமான ஆடைகளா? இந்த ஒருத்தர் ஆடுவாரு, அவரு அந்த பாட்டு கூட நல்ல பாட்டியா? பெஸ்ட் 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 தென்னை கத்து மைக்கேல் ஜாக்சன். அவர்தான் நம்ம சென்னைக்கு மைக்கேல் ஜாக்சன். அவர்கிட்ட வாங்கிக்கிற விதவிதமான ஆடைகள்லாம். வேறு என்ன கேட்பது? அழகான பெண்கள் வேண்டுமா? ஐயோ
ஆட போயா. ஆமா, அப்ப உன்னை அசிங்கமான பொண்ணுன்னு சொல்லட்டுமா? நீ என்ன லாஜிக்கா இல்லாம பேசுற? அழகான பொண்ணு சொல்றதுக்குள்ள இந்த மாதிரிலாம் பிரபு, எதையாவது கேளுங்கள். பூதம்ஸ் பூதம்ஸ், நான் வந்து ஆனா சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு 20 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. 20 வயதா? சரி விடு, 25 ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. 25 சரியா? 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கல இன்னும். 30 இதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எஜமான் அழுது விடுவார். சும்மா எஜமான் உழைப்பாளி நிக்கணும். இதப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு அழகான பொண்ணு இருந்தா அதை காட்டுங்க பூதம்ஸ். இப்பொழுதுதான் எனக்கு சரியான வேலை கொடுத்திருக்கிறீர்கள். உனக்கு மட்டுமா வேலை? அவங்களுக்கும் வேலை. எஜமான், உங்களுக்கு நீங்கள் கலகலகலவென்று ஓலப்பாயில் நாய் மோண்ட மாதிரி பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, அதே போல் மூச்சு விடாமல் வசனம் பேசும் ஒரு பெண்ணை காண்பிக்கவா? எங்க? காட்டு காட்டு பார்க்கலாம். காட்டு. இதோ மாயத்திரையில் பாருங்கள். ஐயோ, இந்த தொழிலை வெற்றிமாறை சூட்டிய வீராத வீரன் துடிதுடிக்கும் கொடுமையை பார். அந்நிய பகைவரின் சத்தத்தால் உன் அழகு நெற்றிக்கு திலகமிட்ட மைந்தன் ஐயகோ அடிமை தலையால் கற்கொண்டு தவிக்கும் காட்சியை பார். சோழ குடும்பத்தின் பொது மண்டபமே, என் வெற்றியின் உருவத்தை இந்த வீரர்கள் மத்தியிலே எவ்வளவு நேரம் தலை குனிய வைக்கப் போகிறார்? நீ பல வருஷம் இருந்த பூதன்றதை காமிச்சிட்ட பார். ஏன் ஏஜ்னா அவங்க ஏஜ்னா அவங்கள போய் லிங்க் பண்ணி விடுற. வேற யாராவது அழகான பொண்ணுங்களை காட்டுப்பா. எஜமான், ஒரு கிராமத்து குயிலை உங்களுக்கு காண்பிக்கட்டுமா? காட்டு இச்சுக்கா, பாருங்கள். அது கிராமத்து குயில் இல்லடா, கிராமத்து மயில். ஆனா அது செத்து போச்சுடா. ரொம்ப நல்ல பொண்ணு. நானே கூட பல படம் நடிச்சிருக்கேன். இருந்தாலும் நல்லவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா, காமெடினா தான்ப்பா. அதனால நீ வேற பொண்ணு காட்டு. உசூர், உங்களுக்கு ஒரு வீராங்கனையை காட்டட்டுமா? காட்டு காட்டு, பாருங்கள். ஐயோ அம்மா, இந்த மையன் இந்த பொண்ணு ஓகே. ஆனா பொண்ணு ஓகே, ஆனா அவனுங்களையே இந்த குத்து குத்துது. என்ன எந்த குத்து குத்தோன்னு தெரியலையே. வேணாம், லோக்கலே. எனக்கு தேவலோக மங்கைகள் யாராவது இருந்தா காட்டுங்க. தேவலோக மங்கைகள் என்றால் ரம்பா, ஊர்வசி, திலோத்தமா. யா, முதலில் உங்களுக்கு ரம்பாவை காட்டட்டுமா? காட்டு. ரம்பா, ரம்பா, கிளம்பி வா. எனக்கு நீ பூதமான டவுட்டா வருது. டேய், நான் கேட்ட ரம்பா இவங்க கிடையாதுடா, ரம்பைய கேட்டேன். சரி, ஊர்வசி. ஊர்வசி, ஊர்ல இருந்து கிளம்பி வா. இங்க பாரு, இந்த ஊர்வசி இல்லடா, தேவலோக மங்கை காட்டாம யார யாரே காட்டுறானே. எப்ப அந்த திலோத்தமா? திலோத்தமா, உடனே வாமா வா. ஒரு கவிதையிலே வந்து கலந்த பின்னே சொல்லும் அறிவதில்லை. ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேள்.
கேளடியோ இருதயம் உந்தன் பேரை சொல்லும். டேய் இதுக்கு முன்னாடியாவது கொஞ்சமாவது லாஜிக் இருந்துச்சுடா. ரம்பா வந்தாங்க, ஊர்வசி வந்தாங்க. இது திலோத்தமா கிடையாதுடா, சுவலட்சுமிடா. பேர் தான்டா திலோத்தமா. டேய் நான் கல்யாணம் கூட நானா பண்ணிப்பேன். ஆனா இப்போ எனக்கு தேவை முதல்ல இன்கமிங்டா. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுலே நல்ல வருமானம் பெட்ரோல் தான். வீட்டுக்கு பின்னாடி ஒரு 7 ஏக்கரா காலியா இருக்கு. ஒரு பெட்ரோல் கிணறு, எண்ணெய் கிணறு வச்சு கொடுத்தீங்கன்னா நான் பெட்ரோலை இறச்சி போச்சுக்குவேன். ஏன்னா இன்னும் ஏறும் போலுக்குது, அது பாட்டு ஏறிக்கிட்டே போயின்னு இருக்குது. ஏழை மக்களால இனிமே பெட்ரோல் வாங்க முடியாது. பார் பவானி எல்லாம் கட்ட வண்டியில வந்துட்டு இருக்குது. பெட்ரோல் கொஞ்சம் வச்சு கொடுத்தீங்கன்னா நான் ஷேக் ஆயிடுவேன். நீ ஏன்டா ஷேக் ஆகுற? டேய் வச்சு கூட பூதம்ஸ் எஜமான், ஒரு விலை ஒரே இடத்தில் இருக்கும் ஒரு பொருளை மட்டுமே என்னால் தர முடியும். ஏறிக்கொண்டே போகும் விலையுள்ள பொருளை என்னால் தர முடியாது. சத்திய சோதனை, பூதத்துக்கே வந்த சோதனை. இந்த மாதிரி பூதம் கிடைச்சவன அதை கூடு இதை கூடுன்னு பாத்தீங்களா? கிடையாதுங்க. எனக்கு திறமை இருக்கு, எனக்கு உழைப்பு இருக்கு, அதுல நான் முன்னேறி காட்டுவேன். மசாஜ் பண்ணோன்னாரு லாஸ்ட், மெசேஜ் பண்ணுங்க லாஸ்ட்லன்னு சொன்னாரு. அதுக்காக தான் இந்த மெசேஜ், வேற ஒண்ணும் இல்லை. வரட்டுங்களாங்க? அரங்கமே எழுந்து நின்று கை தட்டினாங்க. நான் சொன்னேன்ல காமெடி லிஜெண்ட்ஸ் 2 பேர் ஷோ பண்ணுவாங்கன்னு, எப்படி பண்ணாங்க பார்த்தல. நம்ம கெஸ்ட்டிட்ட கேட்டலாம். பிரதர் எப்படி இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அது எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு ஆள். நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அந்த அதில் வந்த பெர்ஃபார்மன்ஸ் தானே சொல்கிறீங்க? இல்லை ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். ஓவரால் ஓகே, வேற ஒன்றும் இல்லை, வயிற்றுச்சல். இதை பார்த்து நாங்கள் வந்து வயிற்றுச்சல் பட்டுட்டாலும். ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் அப்படியே தான் இருந்தது. சூப்பர், அப்படியே பார்க்க அவர் மாதிரியே தான் இருந்தது. கவனமணி சாரை பார்க்குற மாதிரியே இருந்ததுங்க. ப்ளஸ் அந்த பூதமாக பண்ணார்ல சார், அவரும் செமையாக பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக தெரிஞ்சுதுங்க. ஸோ சூப்பராக இருந்ததுண்ணா. தேங்க்யூ. ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்பவுமே வர கெஸ்ட் எல்லார்கிட்டயுமே வந்து நல்ல பேர் வாங்கக்கூடிய டீம் தான் உங்களுது. அதே மாதிரி இந்த முறையும் நல்ல பேர் வாங்கிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் இன்னும் வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. உனக்கே சிரிப்பு வந்துருச்சுல்ல.